சரி, ஓகே பிள்ளைகள். நாங்க 21வது வினா செய்யணும் அப்படியா? சார். ஆம் சார். 21. அதுக்கு மேல வினாக்கள் எல்லாம் பார்த்துட்டோம். வேற இதெல்லாம் படிச்சோம். வேணா படிச்சோம் தானே? சார். இந்த பாருங்க, வடமேல் மாகாணம், இந்த இதெல்லாம் படிச்சிட்டோம். இலங்கையில் உள்ள மாகாணங்கள் தான் நீங்க படிக்க இருக்கு. நாங்க மாகாணங்கள் படிச்சோமா இல்லையா ஏற்கனவே? எஸ், படிச்சோம். நாங்க இந்த மாகாணங்கள்லாம் படிப்பிக்கும் போது ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? தெரியல சார். சரி, நாங்க மாகாண மாவட்டங்கள் படிக்கும் போது நாங்க இருந்தோம் சார் அப்படிங்கிறவங்களை தாண்டி வேற யாராவது? சஹ்னா, குட் ஈவினிங். சஹ்னா, என்ன மாதிரி நோம்பெல்லாம் முடிஞ்சதா? சரி, ஓகே. இந்த மாதம் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க பிள்ளைகள். இந்த மாசம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வளமான டைம் டேபிளுக்கு பாடங்கள் நடக்கும். இந்த மாதம் மட்டும் பரவாயில்ல. சோ கிளாஸ்க்கு வர முடியாதவங்க வந்து ரெக்கார்டிங் பாக்குறீங்களா? ரெக்கார்டிங் பார்க்க கிடைக்குது. வந்தவங்களும் நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். உங்களுக்கு விளங்காத பாடங்களை திரும்ப போயிட்டு அந்த ரெக்கார்டிங் எடுத்து பாக்குறீங்களா? பாருங்க. சயின்ஸ் பாடம்லாம் திரும்ப ஒருக்கா எடுத்து பாருங்க. இங்கிலீஷ் பாடம், சிங்கள பாடம், சிங்கள பாடம்லாம் அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு எடுத்து பாருங்க பிள்ளைகள். நல்லா படிப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு விளங்காட்டி ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம் தானே? யூடியூப் சேனலோட பேர் என்ன சார்? விளங்கலாமா? ஆமா சார், யூடியூப் சேனலோட பேரு போட்டிருக்கோமே, லிங்க் போட்டிருக்கோமே. நான் கிரேட் 6 இருக்கா போட்டு விடவா? ஓகே சார். நான் போட்டு விடுறேன். சரி சரி, ஓகே. நாங்க பாடத்துக்கு வருவோம். பிள்ளைகள், நாங்க மாகாணம் 9 மாகாணம் திரும்ப பார்க்கணுமா வேகமா? சரி, ஓகே ஓகே. மாகாணங்களை திரும்ப பார்க்கணுமான்னு கேட்கிறேன் ஒரு தடவை. நோ சார். வேணாம் சார். வேணாம். ஓகே ஓகே. வேற யாராவது திரும்ப பார்க்கணுமா? நோ சார். நோ நோ. வேற யாராவது? நிதிஷ், ஜனனி, தேசானி. நோ சார். நோ சார். மாகாணங்களுக்கு 9 மாகாணம் வராதவங்களுக்கு ஒருக்கா பார்க்கலாமே சார். ஒரு ஆள் இருக்காங்க. வேற யாராவது பிள்ளைகள்? சார் நான். சரி பிள்ளைகள், கொஞ்சம் ஒரு தடவை போயிட்டு வருவோமா மாகாணத்துக்கு? பரவாயில்லையா? ஓகே சார். ஓகே, சரி. பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். 9 மாகாணம் அப்படின்னு சொல்லக்குள்ள மாகாணத்தை மாவட்டம் வேணா பார்த்துக்கொள்ளும். முதலாவது என்ன மாகாணம்? வடக்கு. இரண்டாவது வடமத்திய மாகாணம். மூன்றாவது கிழக்கு மாகாணம். நாலாவது வடமேல் மாகாணம். ஐந்தாவது மத்திய மாகாணம். ஆறாவது மாகாணம். ஏழாவது மேற்கு மாகாணம். எட்டாவது லாஸ்ட் மாகாணம். தெற்கு மாகாணம். இப்படிதான் பிள்ளைகள் மாகாணம். ஞாபகம் வச்சுக்கணும். பிள்ளைகள் அமைதியா இருங்க. டில்சான், இப்படிதான் மாகாணங்கள் போடப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வடக்கு மாகாணத்துல எத்தனை மாவட்டம் இருக்கு? 5. என்னென்ன சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா. ஓகே. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இந்த மாவட்டங்கள் இருக்கு. கொஞ்சம் பாருங்க. பார்த்துக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. ஓகேவா? திரும்ப ஒருக்கா. முதலாவது யாழ்ப்பாணம் இருக்குது, அதுக்குள்ள கிளிநொச்சி இருக்குது, அதுக்குள்ள முல்லைத்தீவு இருக்குது,
அது கீழே மன்னார், கடைசியா அந்த மாவட்டத்துல கடைசியா கீழே இருக்கிறது வவுனியா. வவுனியா. ஓகேவா? வவுனியா. இது அப்படியே நாங்க Okay, என்னன்னு sir. இது என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா வடமாகாணம். வடமாகாணம். கிளியர் தானே? Clear, sir. Clear. Clear, sir. அது ரெண்டாவது தடவை நான் படிப்பிக்கிறேன். சரி, ஓகே. ஏ நம்பர் என்ன மாவட்டம்? யாழ்ப்பாணம். பி மன்னார். மன்னாரா? பி கிளிநொச்சி. சரியா சொல்லணும் பிள்ளைகள், சரியா சொல்லணும். திரும்ப ஒருக்கா பாருங்க. யாழ்ப்பாணம், ரெண்டாவது கிளிநொச்சி, அது கீழே முல்லைத்தீவு. மன்னாருங்கிறது ஒரு தீவோட சம்பந்தப்பட்டது, அதனால இங்க ஞாபகம் வச்சுக்கோ. மன்னார், அது கீழே வவுனியா. ஓகேவா? திரும்ப பாப்போமா வேகமா? இதே பாடமா எடுக்கலாம் நம்ம. சொல்லுங்க. ஏ பி கிளிநொச்சி. மன்னார். திரும்ப பிழை விடுறீங்க பிள்ளைகள். நான் சொன்னேன் தானே, மன்னார் தீவோட சம்பந்தப்பட்டு இந்த இருக்குது. இதுதான் மன்னார். ஓகேவா? இதுதான் மன்னார். சரியா? ஓகே. வில்சான் திரும்ப ஒருக்கா. சரி சார். ஓகே. ஏ யாழ்ப்பாணம். பி கிளிநொச்சி. முல்லைத்தீவு. டி வவுனியா. இ மன்னார். சரி, அப்ப இந்த 5 ஏ பி சி டி இ இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பெயர் என்ன மாகாணம்? வடமாகாணம். ஓகே தானே? கிளியர் தானே பிள்ளைகள்? கிளியரா? ரெண்டாவது பாருங்க, அனுராதபுரம், பொலனறுவை என்ன மாகாணம்? வடமத்திய மாகாணம். பாருங்க, அனுராதபுரம், அது கீழே பொலனறுவை. இது ரெண்டுமே என்ன மாகாணம்? வடமத்திய மாகாணம். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். திரும்ப ஜிங்கிறது என்னது? ஜேங்கிறது என்ன? ஜி அனுராதபுரம், ஜே பொலனறுவை. இந்த ஜியையும் ஜேயும் சேர்ந்த மாவட்டத்தின் இருக்கக்கூடிய மாகாணம் பேர் என்ன? வடமத்திய மாகாணம். ஓகேவா? கிளியரா பிள்ளைகள்? மறந்துடக்கூடாது. ஏற்கனவே படிப்பிச்சனாலதான் குயிக்கா போறேன். பரவாயில்ல தானே? இந்த பாருங்க, திருக்கோணமலை விளங்குதா? இதோட முடியுது மட்டக்களப்பு. அதுக்கு கீழே உள்ளது அம்பாறை. திருக்கோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. ஓகேவா? பாத்துக்கொள்ளுங்க. இது அது மூன்று மாவட்டங்களும் சேர்ந்த மாகாணத்தின் பெயர் என்ன? கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்துல எத்தனை மாவட்டம் இருக்கு? 3. குட் ஈவினிங் பிரணசிஸ். நாங்க இந்த மாவட்டம் கொஞ்சம் பாக்குறோமா, மாவட்டத்தை மாகாணத்தை கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க லேட்டா வந்திருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க நாளைக்கு வேணா நீங்க ரெக்கார்டிங் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? பிள்ளைகள், எங்கட இந்த இஸ்லாம் பிள்ளைகள் இந்த மாசம் கொஞ்சம் சிக்கலாகும் பிள்ளைகள். டைம் டேபிள்லாம் கொஞ்சம் சிக்கலாகும். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்க அடுத்த தடவை நீங்க திரும்ப வந்த பிறகு நாங்க ரிவிஷன் செய்வோம், பேப்பர் எல்லாமே செய்வோம். நீங்க கஷ்டம் இருந்தா நீங்க ரெக்கார்டிங் எடுத்து எந்த நாளும் பார்த்து படிச்சு கொள்ளலாம். ஓகே தானேமா? ஓகே. அடுத்து பாருங்க, திருக்கோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இந்த திருக்கோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இது மூன்றுமே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தது. அப்படித்தானே? சொல்லுங்க பாப்போம். திருக்கோணமலை,
அம்பாறை. சரியா? இந்த திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த 3 மாவட்டமும் என்ன மாகாணம்? கிழக்கு மாகாணம். மாகாணம். ஓகேவா? கிழக்கு மாகாணம். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். வடமேல் மாகாணம். ஓகே, அடுத்து இந்த பக்கம் வருவோம். இந்த புத்தளத்தையும் குருநாகலும் என்ன மாகாணம்? வடமேல் மாகாணம். மேல் மாகாணம். மேல் மாகாணம். வடமேல் மாகாணம். முதலாவது நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. புத்தளம் இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்படி நீண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொண்டது புத்தளமாகவும், அதுக்கு கீழே குருநாகல் மாவட்டம் இருக்கு. ஓகேவா? அந்த 2 மாவட்டம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த ஆரஞ்சு கலருக்கு சும்மா ஒரு குச்சி இருக்குது, அது எப்படி சார் சொல்றது? இத வந்து 3 பக்கமும் கடலால் சூழ்ந்து ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்படுற முனை. இது யாழ்ப்பாண குடான்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாண நாடு என்னன்னு சொல்லுவாங்க? குடா அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 பக்கமும் நிலத்தாலும் ஒரு பக்கம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை பாத்தீங்கன்னா 3 பக்கம் கடல். இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். ஒரு பக்கம் மட்டும்தான் அது என்னத்துல சூழப்பட்டிருக்கு? நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. அப்ப அது பேர் என்ன? குடா. இப்ப நீங்க இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியா என்ன? இப்படி இந்தியாவில இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். அப்படின்னா யாழ்ப்பாணம் இந்தியாவும் என்ன? அது இல்ல சார், இந்த நான் இப்படி வட்டம் போட்டிருக்கேன் சார். அந்த இது அது வந்து தீவு. அது வந்து மன்னாருக்கு சேர்ந்த தீவு. ஓகேவா? அந்த தீவுக்கு பேரு மன்னார். மன்னார் மாவட்டத்தோட சேர்ந்த தீவுனால இது ஒரு மன்னார் மாவட்டம். ஓகேவா? சரி, ஓகே சார். ஓகே தானே? மன்னாருக்குரிய மாவட்டங்களாக பார்க்கக்குள்ள அது இந்த பாருங்க இருக்கு தீவு உண்டு. இந்த பாருங்க வட்டம் போடுறேன். ஓகேவா? சரிதான். ஒரு குட்டி தீவு. அது வந்து மன்னார் மாவட்டத்துக்கு சேர்ந்தது. ஓகே, சரி. இப்ப நாங்க பாக்குறோம் புத்தளம், குருநாகல் என்ன மாகாணம்? வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணம். எங்கடா இருக்கு? எந்த எழுத்து புத்தளத்தையும் குருநாகலையும் காட்டுது? எஃப்ங்கிறது என்ன மாவட்டம்? புத்தளம். அதே மாதிரி எல்ங்கிறது அது ரெண்டுமே என்ன மாகாணம்? வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணம். சூப்பர். அடுத்து பாருங்க, இந்த மஞ்சள் நிறத்துல அப்படியே மத்தியில இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இதுல 3 மாவட்டம் இருக்கு. முதலாவது மாத்தளை, 2வது கண்டி, 3வது மாகாணம். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்னத்த தெரியுமாமா? இந்த மாத்தளைக்கும் நுவரெலியாவுக்கும் நடுவுல மிடில்ல தான் என்ன மாவட்டம் இருக்கு? அப்ப ஞாபகம் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இத நீங்க இப்படி பார்க்கும்போது எந்த இடத்துலமா கண்டி, மாத்தளை, நுவரெலியா இருக்குது? மாத்தளை, கண்டி, நுவரெலியா. கண்டி நுவரெலியா. மாத்தளை, ஓ கண்டி, நுவரெலியா. ஓகேவா? அதாவது இந்த கேங்கிறது மாத்தளை, இந்த ஓங் எழுத்து போட்டிருக்கிறது வந்து கண்டி, இந்த எஸ் போட்டிருக்கிறது நுவரெலியா. ஓகேவா? கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 3 மாவட்டமும் இருக்கக்கூடிய மாகாணத்துக்கு பேர் என்ன? மத்திய மாகாணம். மாகாணம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து நாங்க வாரம் மேல் மாகாணம். அதிக சனத்தொகையை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை கொண்ட மேல் மாகாணம் கம்பகா, கொழும்பு, களுத்துறை. ஓகேவா? கொழும்புல தானே சார் இருக்கு. 3மே மேல் மாகாணத்தை கொண்ட ஒரு மாவட்டம். அது
கொழும்புல இருக்க கம்பகா, கொழும்பு, களுத்துறை மூன்றுமே மேல் மாகாணம். என்ன மாகாணம்? மேல் மாகாணம். மேல் மாகாணம். பார்த்துக்கொள்ளணும். கம்பகா, கொழும்பு, களுத்துறை. சரியா? நீங்க இந்த கம்பகா வந்து கொழும்புல தான் இருக்குன்னு இல்ல. கம்பகாங்கிறது ஒரு தனி மாவட்டம், கொழும்புங்கிறது ஒரு தனி மாவட்டம், களுத்துறைங்கிறது ஒரு தனி மாவட்டம். ஓகேவா? சரியா? கம்பகா இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கண்டிய ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க தானே. மிடில் மத்திய மாகாணத்திலே மிடில் இருக்கு. அதே மாதிரி மேல் மாகாணத்துல மிடில் நடுவு இருக்குது. எது? கொழும்பு. இப்ப நீங்க சொல்லணும், இந்த எம் என்ன மாவட்டம், இந்த டி என்ன மாவட்டம்? மிடில் இருக்கத ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் மேல கம்பகா இருக்கும், கீழே களுத்துறை இருக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். விளங்குதா? மிடில்ல கொழும்பு, கொழும்புக்கு மேல கம்பகா, கீழே களுத்துறை. ஓகேவா? ஓகேவா? இந்த மூன்று மாவட்டத்தையும் கொண்ட மாகாணத்தின் பெயர் என்ன? மேல் மாகாணம். எஸ், மேல் மாகாணம். ஓகே. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த பதுளையும் இந்த மொனராகலையும், பதுளை மொனராகலை என்ன மாகாணம்? ஊவா மாகாணம். ஊவா மாகாணம். கயானா இப்பதான் குட் ஈவினிங் போடுறீங்க. சரி, ஓகே. பதுளை மொனராகலை வந்து ஊவா மாகாணம். ஓகேவா? கிளியரா? பதுளை மொனராகலை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஊவா மாகாணத்தை தான் நிறைய பேர் மறக்கிறது. சரியா? பதுளை மொனராகலை எங்க இருக்குது? ஆர் என்னது? ஆர் என்ன? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய மாகாணம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். நீங்க பாருங்க, நுவரெலியாவில இருந்தோ கண்டியில இருந்தோ கண்டியில இருந்து நீங்க பதுளைக்கு போயிடலாம் வேகமா. ஏன்? பக்கத்துல இருக்குது. பதுளைக்கு போயிட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க? மொனராகலைக்கு போவீங்க. அப்ப மத்திய மாகாணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டம் எது? ஊவா மாகாணத்துல பதுளைக்கு அடுத்து மொனராகலை. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த பி வந்து என்ன மாவட்டமா இருக்கும்? பதுளை. பதுளைக்கு அடுத்து மொனராகலை. ஓகேவா? கிளியரா? மொனராகலை அப்படிங்கிற 2 மாவட்டம் கொண்ட மாகாணத்தின் பெயர் என்ன? இன்னும் 2 மாகாணம் படிக்கல. அது என்ன மாகாணமா இருக்கும்? யார் மேல் மாகாணம்னு யாரோ சொன்னாங்க. மேல் மாகாணம் நாங்க பாத்துட்டோம், கம்பகா, கொழும்பு, களுத்துறை. தென் மாகாணம் பாக்கல. பாப்போமா? தென் மாகாணத்தை பாப்போமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த மேல் மாகாணம் முடிய பிள்ளைகள், மேல் மாகாணம் முடிஞ்சதோட தில்சான் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இருங்க, நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. இந்த மேல் மாகாணம் முடிஞ்சதோட காலி ஆரம்பிக்குமா இல்லையா? காலி, மாத்தரை, அம்பாந்தோட்டை. இந்த மாத்தரை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மேல் மாகாணத்துல மிடில் இருக்கவங்க யாரு? என்ன மாவட்டம்? மாத்தரை. என்ன? மாத்தரை. மேல் மாகாணத்துல மிடில் இருக்கிறது வந்து மாத்தரை. மாத்தரைக்கு இந்த பக்கம் அம்பாந்தோட்டை, இந்த பக்கம் காலி. ஓகேவா? கிளியரா? நான் இங்க கேட்பேன், மாத்தரை எங்க இருக்குன்னு. மாத்தரை நான் தான் மிடில் இருக்கிறது சொன்னேன். மாத்தரைக்கு மேல காலி இருப்பாரு, டபிள்யூ. அதுக்கு அங்கிட்டு அம்பாந்தோட்டை இருப்பாரு. ஓகேவா?
ஓகே சார். அப்ப ஏன் இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் மாத்திரையை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், இந்த இடத்துல கொழும்பை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், இந்த இடத்துல கண்டியை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன்? மத்தியமா இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா மிச்ச ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டி மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா மேல மாத்தல இருக்கும், கீழே நுவரலியா இருக்கும்னு சொன்னேன். இந்த கொழும்பை ஞாபகம் வச்சுக்கொண்டா மேல கம்பகா இருக்கும், கீழே களுத்துறை இருக்கும்னு சொன்னேன். இந்த இடத்துல மாத்திரையை ஞாபகம் வச்சுக்கொண்டா இந்த காலி இருக்கும், கீழே அம்பாந்தோட்டை இருக்கும். லேசா இல்லையா? கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ள முடியும். சரி, இந்த இப்ப நீங்க சொல்லுங்க, தென் மாகாணம். இந்த டபிள்யூங்கிறது என்ன மாவட்டம்? காலி. இந்த எக்ஸ்ங்கிறது மாத்தறை. வைங்கிறது அம்பாந்தோட்டை. நீங்க சொல்லுங்க, இது மூன்றுமே என்ன மாகாணம்? தென் மாகாணம். தென் மாகாணம். சரி, ஓகே, சூப்பர். இன்னும் நாங்க ஏதோ ஒரு மாகாணத்தை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமோ? பாருங்களேன், மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் சப்ரகமோ மாகாணத்தை. சரி, ஓகே, பாப்போம். சப்ரகமோ மாகாணம் பாருங்க, கேகாலையும் ரத்தினபுரியும். என்னது? கேகாலையும் ரத்தினபுரியும். சரி, ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம் என்ன மாகாணம் அது? இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா, எங்க இருக்கு இந்த கேகாலையும் ரத்தினபுரியும்? என்ன இலக்கத்துல? ரத்தினபுரி. எண் வந்து கேகாலை, ரத்தினபுரி. சரியா? இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம் கேட்டா 25 மாவட்டத்தையும் பார்த்துட்டோமா? விளங்கலமா ஜனனி? எல்லாமே பிள்ளையா சொல்றேன். ஓகேவா? நீங்க இந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டு வரீங்களா? நான் குரூப்லயும் போட்டு விடுவேன், நீங்க நாளைக்கு ரெக்கார்டிங்லயும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இங்க பார்க்க போறோம் நாங்க. இப்ப நீங்க தான் வேகமா சொல்லணும். வட மாகாணத்துல எத்தனை மாவட்டம்? குயிக்கா சொல்லுங்க. வடமத்திய மாகாணத்துல எத்தனை மாவட்டம்? 2. வடமேல் மாகாணத்துல? 2. கிழக்கு மாகாணத்துல? 3. மத்திய மாகாணத்துல? 3. யார் 2ங்கிறது? படிச்சுட்டாங்க வாரம். உவா மாகாணத்துல? 2. தென் மாகாணத்துல? 3. சப்ரகமோ மாகாணத்துல? 2. மேல் மாகாணத்துல? 3. சரி, இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க எனக்கு வேகமா. 5 மாவட்டத்தையும் சொல்லுங்க பாப்பா. வட மாகாணத்துல? கடைசியா நீங்க வவுனியாவை சொல்லி முடிச்சீங்கன்னா சரி. கடைசியா வவுனியாவை சொல்லி முடிச்சா சரி. வவுனியாவை தான் கடைசியா சொல்லி முடிக்கணும். இந்த இடத்துலதான் வவுனியா வரும் பிள்ளைகள். அதனால கடைசியா நீங்க சொல்லி முடிச்சால் ஓகே. ஓகேவா? கிளியரா? வடமத்திய மாகாணத்துல? சூப்பர். வடமத்திய மாகாணத்துல 2ன்னு சொல்லிட்டு அப்ப 2 மாவட்டம் தான் இருக்கும். அப்ப என்னென்ன? சூப்பர் சூப்பர். அதே மாதிரி ஓகே, கிழக்கு மாகாணத்துல? திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. ஓகே, மட்டக்களப்பு, அம்பாறை. ஓகே ஓகே ஓகே. அப்போ 1 2 3வது இங்க இருக்கு மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்துல? அழகா மிடில்ல மாத்தலை, இந்த மிடில்ல வந்து கண்டி, மேல மாத்தலை, கீழே நுவரலியா. ஓகே, சூப்பர். அதே மாதிரி இதெல்லாம் சரி. இந்த வடமேல் மாகாணம்? குருநாகல். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி மேல் மாகாணம்? கொழும்பு, கம்பகா, களுத்துறைன்னு சொன்னா லேசா இருக்கும்.
சரி, ஓகே தானே? அதே மாதிரி தெற்கு மாகாணம் மாத்தறை மாத்தறை காலி அம்பாந்தோட்டை. மாத்தறை காலி அம்பாந்தோட்டை. எஸ், அம்பாந்தோட்டை. அதே மாதிரி சப்ரகமா மாகாணம் கேகாலையும் ரத்தினபுரியும். யாரோ பதிலங்கிற சொல் வருது எனக்கு. கேகாலையும் ரத்தினபுரியும். பதிலங்கிறது இங்க உவா மாகாணம். உவா மாகாணத்துல 2 மாவட்டம். பதுளை மொனராகலை. இப்ப எனக்கு வேகமா சொல்லுங்க பிள்ளைகள். வேகமா நான் சொல்றேன். இந்த H போட்டிருக்கு தானே, இந்துக்குரிய மாகாணம் என்ன? இந்த மாகாணத்தின் பேர் என்ன? மாகாணம் உவா மாகாணம். ஓகே. இந்த டி போட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களின் மாகாணம் கிழக்கு மாகாணம். இந்த ஏ போட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களின் மாகாணம் மாகாணம். இந்த சிங்கிறது மாகாணம். இந்த பிங்கிறது யாரோ உவா மாகாணம் சொல்றீங்க. பிங்கிறது வடமேல் மாகாணம். சரி. ஈங்கிறது இந்த ஜிங்கிறது மேல் மாகாணம். இந்த எஃப்ங்கிறது தென் மாகாணம். தென் மாகாணம். ஐங்கிறது தென் மாகாணம். இப்போ உங்களுக்கு 29 மாகாணங்கள் ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. 25 ஒரு சான்ஸ் தான். 25 மாவட்டங்களையும் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கொண்டீங்களா? 1 நிமிஷம் டைம். ஓகேவா? சரி சார். பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? சரியா பிள்ளைங்க? எந்தெந்த இடத்துல நீங்க இப்படி மாவட்டமா பார்க்க கூடாது, மாகாணமா பார்க்கணும். இந்த மாகாணத்தில் இந்த மாவட்டம், இந்த மாகாணத்தில் இந்த மாவட்டம். இப்படி பார்த்தாதான் மாகாணமும் ஞாபகம் இருக்கும், மாவட்டமும் ஞாபகம் இருக்கும். முதல்ல குழம்புணிஞ்சி இந்த தெரியாம ஏதோ வேற வேற சொன்னீங்க. இவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே இருக்கும். ஓகே 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 டன். இப்ப கேள்வி கெமிலா சொல்லுங்க. அனுராதபுரம் எந்த எழுத்துல காட்டப்பட்டிருக்கு? கொப்பிலா திருப்புறது எனக்கு விளங்குது. இங்க பார்த்துதான் சொல்லணும். இதை பார்த்துதான் சொல்லணும். அனுராதபுரம் எந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு? அனுராதபுரம் எந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு? என்ன மாகாணம்னு தெரியும் தானேம்மா? அப்ப சொல்லலாமே. தெரியும் தானே அனுராதபுரம் என்ன மாகாணம்னு உங்களுக்கு? அனுராதபுரம் எந்த மாகாணம் நமக்கு தெரியும். சரி, ஓகே. வடமத்திய மாகாணம். ஓகே, அப்ப வடமத்திய மாகாணம் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அனுராதபுரத்தை சொல்லலாம். அனுராதபுரத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு. அதை சொன்னாலும் இன்னும் கண்டுபிடிக்கலாம். அனுராதபுரம் 25 மாவட்டங்களே பெரிய மாவட்டம். அப்படியாங்க இருந்தா எந்த மாவட்டம்? சார் சார். ஜி ஜி இந்த பாருங்க, இங்க பாருங்கம்மா, பாத்துக்கொள்ளுங்க. கீழே இருக்கு சார். ஓகேனா, வட மாகாணத்துக்கு கீழே அதெல்லாம் ஓகே. எந்த எழுத்துல காட்டப்பட்டிருக்கு அனுராதபுரம் அப்படின்னு கேட்டேன். இந்த பாருங்க, ஜிங்கிற எழுத்தினால் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்ல ஏழு அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் எவிடன்ஸ் கொடுத்தேன். நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, 2 அனுராதபுரம் போலனறுவை பக்கம் பக்கம். ரெண்டுமே என்ன மாகாணம்? வட மத்திய மாகாணம். வட மத்திய மாகாணம். இந்த திரும்ப ஒருக்கா ஒரு நிமிஷம் தாரேன், பாத்துக்கொள்ளுங்க. வேணா மாவட்டமா பார்க்க கூடாது, மாகாணத்துலதான் இந்த மாவட்டம் இருக்குன்னு பாத்துக்கொள்ளணும். ஓகேவா? போமா?
ஓகே ஓகே. ஓகே சார். ஓகே சார். இப்ப எனக்கு சொல்லுங்க, அர்ஷானி சொல்லுங்க, அர்ஷானி சொல்லுங்க, புத்தளம் எந்த எழுத்துல காட்டப்பட்டிருக்கு? புத்தளம் எந்த எழுத்துல? அர்ஷானி தான் கேட்டேன். ஜெயசீலன் அர்ஷானி, ஜெயசீலன் அர்ஷானி தான் கேட்டேன் வினா. அர்ஷானி சார். எஃப்ங்கிறது சரியான விட. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். பிள்ளைகள் எஃப்ங்கிறது புத்தளம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? சார். ஆமா ஓகே. சார். தெரியும் சார். நித்திஷ்கான வினா, நித்திஷ்கான வினா என்னன்னு கேட்டா, யாழ்ப்பாணம் எந்த எழுத்துல காட்டப்பட்டிருக்கு? ஏ சார். ஏ. ஏ ஏ சூப்பர் நித்திஷ். ஓகே. டில்ஷானுக்கான வினா, டில்ஷானுக்கான வினா மாத்தரை, மாத்தலை அல்ல, மாத்தரை எந்த எழுத்துல காட்டப்பட்டிருக்கு? டில்ஷான். எம் சார். சார். மாத்தரை, மாத்தரை எந்த மாகாணம்? தென் மாகாணம். மாத்தரை எந்த மாகாணம்? விளங்க மாட்டேங்குது. டில்ஷான் உங்களுக்கான வினா இந்த பாருங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் எக்ஸ்ங்கிற இலக்கம். இந்த எக்ஸ்ங்கிற இலக்கத்துல என்ன மாவட்டம் இருக்கு? டில்ஷான் ஓம் இந்த பாருங்க, எக்ஸ்ங்கிற எழுத்து மார்க் பண்ணிருக்கேன். அதுல எந்த மாவட்டம் இருக்கு? டில்ஷான் சார். கொழும்பு, கம்பகா. நான் ஒரு மாவட்டம் தான் கேட்டேன். எக்ஸ் தான் பாருங்க மார்க் பண்றேன் பாருங்க. இது என்ன மாகாணம்? தென் மாகாணம். தென் மாகாணம். தென் மாகாணத்துல இருக்குது கொழும்பு. இல்ல சார். இந்த பாருங்க எக்ஸ் என்ன எழுத்து? அப்ப என்ன என்ன மாவட்டம்? மாவட்டம் வந்து சார் என்னது? இந்த பாருங்க என்ன மாவட்டம்? மாத்தறை சார். மாத்தறை. இது என்ன மாகாணம் டில்ஷான்? காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை. தென் மாகாணம். தென் மாகாணம். தென் மாகாணத்துல தான் காணப்படுது, மறந்துடக்கூடாது டில்ஷான். ஓகே சார். சரி, அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது, ஓகே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளை, எல்லாத்தையும் கேட்பேன் நானு. அவரேஜ் இல்லைன்னா பொய் சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்த வினா ஷஹான். ஷஹான் ஓம் சார். ஷஹான் சொல்லுங்க எனக்கு, புலனறுவை எந்த எழுத்தினால் குறித்து காட்டப்பட்டிருக்கு? ஜே. ஜேங்கிறது சரியா பிள்ளைகள் இவர் சொன்னது? ஓகேவா பிள்ளைகள்? சரி, சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். துவாரகன் உங்களுக்கு ஒரு வினா கேட்கவா? ஓகே சார். குருநாகல் எந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு? குருநாகல். யாரு சொல்றது? எல் யார சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு கேட்டது. சரி, ஓகே, வெரி குட் வெரி குட். எல்ங்கிறது சூப்பர். தெரியுமா துவாரகன்? தெரியாட்டி திரும்ப ஞாபகம் வச்சு கொள்ளணும். படிச்சுட்டேன் சார். என்ன மியூட் பண்ணுங்க, சவுண்ட் கேக்குது. சரி, ஓகே. அடுத்த வினா கேட்போம். யாரு? தினுஷாந்த். தினுஷாந்துக்கான வினா, தினுஷாந்துக்கு நானே மார்க் பண்றேன். அதை மட்டும் எந்த மாவட்டம் என்று நீங்க சொன்னால் போதும். தினுஷாந்த் இந்த பாருங்க, இந்த மாவட்டத்தின் பேர் என்ன? அது ஓ போட்டிருக்கு.
மார்க் பண்ணிட்டேன், எடுக்கவாத. இந்தா பாருங்க, நுவரெலியா. நுவரெலியா. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மத்திய மாகாணத்துல மிடில்ல இருக்கக்கூடிய மாவட்டம் என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு மேல என்ன கீழே என்ன அப்படின்னு. கண்டி சார். இந்த பாருங்க, தினுஷாந்த் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, இது இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கு, அப்படியே மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்துல இந்த பாருங்க, மத்திய மாகாணத்துல நடுவ இருக்கக்கூடியது வந்து கண்டி. கண்டிக்கு மேல இருக்கிறது மாத்தலை, கண்டு கீழ்பக்கம் இருக்கிறது நுவரெலியா. ஓகேவா? ஓகே சார். இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க தினுஷாந்த், இந்த மாவட்டத்தின் பேர் என்ன? இது அப்படியே மத்திய மாகாணம், அதை மார்க் பண்ணி தரேன். அப்ப சொல்லலாமே, இது அப்படியே மத்திய மாகாணமாக இருந்தால் இதுக்கு மேல ஒரு மாவட்டம் இருக்கும், கீழே ஒரு மாவட்டம் இருக்கும். அப்படியாக இருந்தால் மிடில் இருக்கிறது என்ன? தினுஷாந்த், உங்களுக்கே தான். கண்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடக்கூடாது. இந்த கண்டி மாவட்டம். ஓகே, சூப்பர். அடுத்து நாங்க பார்ப்போம். சரி, இது பிள்ளைகள் மாவட்டம் ஓகேவா, கிளியரா? நுப்பாடுவோமா, நான் 2-3 பேர் கேட்போமா? கயானா. கயானா சொல்லுங்க. கயானா, கயானா கேக்குதா நான் பேசுறது? எஸ், ஓகே. கயானா பேசுறீங்க. கயானா சொல்லுங்க. மன்னார் மாவட்டம் எங்க இருக்குமா? எந்த எழுத்துல குறித்து காட்டப்பட்டிருக்கு? இ. பிள்ளைகள் சொல்லுங்க, அவங்க இ என்று சொல்லுவாங்க. கயானா சரியா? மன்னார் மாவட்டம் சரி. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கை தட்டுறது உங்களுக்கு கேட்காது பிள்ளைகள், ஆனா உங்களுக்கு சின்ன பாராட்டும். ஓகேவா? கயானாக்கு ஒரு ஸ்டார் உண்டு. ஓகேவா? ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, வேற 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 யாரும் மத்தவங்க சொல்லிடக்கூடாது. ஸ்டார் கொண்டு மது வருஷாவுக்கு ஒரு வினா கேட்போமா? ஓகே சார். மது வருஷா சொல்லுங்கம்மா, இந்த 6 இலக்கம் போட்டுக்கு தானே, இது என்ன மாவட்டம்? அப்படி என்றால் நீங்க சொல்லுங்க பாப்போம், இது என்ன மாகாணம்னு சொன்னா சொல்லிடலாமே. ஊவா மாகாணம். ஊவா மாகாணத்துல 2 மாவட்டம் இருக்கு, அதுல ஒரு மாவட்டம் தான் இது. என்னது? மொனராகலை. மொனராகலை. மொனராகலைங்கிறது சரியா பிள்ளைகள்? சொல்லுங்க. ஆறுங்கிறது சரியான விடை. சூப்பர். மது வருஷாவுக்கு ஒரு ஸ்டார் உண்டு. ஓகே, சரி. வேற யாராவது? வேற யாராவது? ஓகே தானே? போதுமா பிள்ளைகள்? மாவட்டம் உங்களுக்கு 25 மாவட்டம் கிளியரா? ஒரு கேள்வி கேட்கணுமா? சரி, என்ன கேட்கணும் அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லதானே? அத்தீஃபாவுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்போம். அத்தீஃபாவுக்கு ஒரு கேள்வின்னு கேட்போம். அத்தீஃபா, இந்த பாருங்க, இந்த H போட்டிருக்கக்கூடிய மாவட்டத்தின் பேர் என்ன? திருகோணமலை. சூப்பர். திருகோணமலைங்கிற சூப்பர் விட. டன். ஓகே. தேசானி கேட்கல சார். தேசானிக்கும் கேட்கணும். தேசானி பேர் போடவே இல்லை, அதான் நான் கேட்கல. சரி, தேசானி சொல்லுங்க எனக்கு. தேசானிக்கு தேசானிக்கு இந்த பாருங்க, இந்த யூ போட்டிருக்கு தானே, இது என்ன மாவட்டம்? களுத்துறை சார். களுத்துறை மாவட்டங்கிறது டன். சூப்பர். தேசானி களுத்துறை மாவட்டம் சரியான விட. போதுமா பிள்ளைகள்? வேற யாரும் கேட்கல சார், என்ன கேட்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லதானே? இல்ல சார். ஓகே, அப்ப போவோம், நாங்க எடுத்து போவோம். சரி, அடுத்து நாங்க கொஞ்சம் வேகமா சொல்லணும் பிள்ளைகள்.
அஹ், யார்கிட்ட கேட்போம்? கயாண்ணா கேக்குதா நான் சொல்றது? ஆம் சார். கயன் என்ன சொல்லுங்க, இந்த ஏ போட்டிருக்கக்கூடிய மாகாணத்தின் பெயர் என்ன? வடமாகாணம் சார். வட மாகாணங்கிறது சரியா பிள்ளைகள்? எல்லாத்துக்கும் வட மாகாணம் தெரியும் தானே? தெரியுமா? சரி சார். சரி சார். ஓகே சூப்பர். அடுத்து 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 இப்படி வைப்போமா, ஒரு சின்ன கேம்ஸ் தான். வட மாகாணங்கிறத எல்லாரும் ரெட் கலர்ல மார்க் பண்ணுங்க பாப்போம், குயிக்கா சும்மா உண்டு. வட மாகாணத்தை எல்லாம் ரெட் கலர்ல மார்க் பண்ணுங்க. ரெட் கலர்ல மார்க் பண்ண சொன்னேன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே 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 சூப்பர். வடமாகாணம் ரெட் கலர். சரி சரி. வடமாகாணத்தை தாண்டக்கூடாது, வடமாகாணத்துக்குள்ளேயே தான் மார்க் பண்ணணும். சின்னதா மார்க் பண்ணுங்க. வடமாகாணம் வடமாகாணம். ஓகே 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 சரி சரி ஓகே போதும். அடுத்த பிள்ளைகள், இந்த கிழக்கு மாகாணத்தை எல்லாரும் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணுங்க பாப்போம். கிழக்கு மாகாணத்தை எல்லாரும் ப்ளூ கலரில் மார்க் பண்ணவும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ளூ கலர்ல மார்க் பண்ணவும். ஓகே ஓகே ஓகே. வட மத்திய மாகாணம் இருக்கு தெரியுமா, அதை பிளாக் கலர்ல மார்க் பண்ணுங்க பாப்போம். சரியா எக்யூரேட்டா ஒரு தடவை மார்க் பண்ணா திரும்ப யாரும் மார்க் பண்ண வேணாம். வேற எங்கேயோ மார்க் பண்றீங்க பிள்ளைகள், சின்னதா மார்க் பண்ணுங்க. ஓகே போதும் என்று நினைக்கிறேன். இல்ல சரி ஓகே ஓகே போதும். தென் மாகாணத்தை கிரீன் கலரில் மார்க் பண்ணவும். தென் மாகாணத்தை கிரீன் கலர்ல மார்க் பண்ணவும். தென் மாகாணத்தை கிரீன் கலர்ல. கிரீன் கலர் சொன்னேன், பிளாக் கலர்ல மார்க் பண்றாங்க யாரோ. கிரீன் கலர். சரி ஓகே ஓகே. உவா மாகாணத்தை பிள்ளைகள் உங்களுக்கு ஃபேவரட் கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர்ல மார்க் பண்ணுங்க பாப்போம். பவிஷ்க்கு ரெட் கலர் பிடிக்குது போல, சஹானாவுக்கு ப்ளூ கலர், எஸ் கலர், எல்லா கலரும் பிடிக்குது. பிங்க் கலர், அதிகமானவங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்குது. தினுஷாவுக்கு ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி போதும் 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 போதும். சரியா. மேல் மாகாணத்தை பிள்ளைகள், மேல் மாகாணம் மஞ்சள் நிறம், எல்லோ கலர். மேல் மாகாணம் எல்லோ கலர். மேல் மாகாணம் எல்லோ கலர். மேல் மாகாணத்தை குறிக்க சொன்னேன், வேற எந்த ஒரு மாகாணம் குறிச்சு கொண்டிருக்கீங்க. பிங்கிறது மேல் மாகாணம் இல்லையே. சரி ஓகே 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 ஓகே. மத்திய மாகாணத்தை என்ன கலர்ல குறிப்போம்? பிங்க் கலர். மத்திய மாகாணம் பிங்க் கலர். மத்திய மாகாணம் பிங்க் கலர். சார் அந்த ஃபேவரட் கலர் மத்திய பிளாக் மாகாணம் பிங்க் கலர். சார் மேலதான் குறிச்சுட்டேன் உங்களுக்கு ஃபேவரட் கலர் உண்டு. சார் உங்களுக்கு ஃபேவரட் கலர் ஒரு மாகாணத்தை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபேவரட் கலர் கொடுத்துட்டேன். எடுக்க முடியாட்டி பரவாயில்ல, குறிக்கிறத பார்த்து கொள்ளுங்க, பரவாயில்ல. ஓகே சரி ஓகே. சப்ரகமோ மாகாணம் குறிச்சிருக்கோமா நம்ம இன்னொன்னு தானே? இல்ல சார். சப்ரகமோ மாகாணம் சந்துல ஒளிஞ்சிருக்குது. சப்ரகமோ மாகாணத்தை ஏஸ் கலர்ல குறிங்க பாப்போம். சார் அந்த கலர் இல்ல சார். அந்த கலர் இல்லாட்டி அப்ப என்ன கலருக்கு போவோம் நாங்க? சார் ப்ளூ. ப்ளூ கலருக்கு போங்க. ஓகே ப்ளூ கலர். ப்ளூ கலர். இன்னும் ஒரே ஒரு மாகாணம் குறிக்க இருக்கா நாங்க?
வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணம். நான் brown color அடிப்போம். இல்ல, உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிங்க, பரவாயில்ல. உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எல்லாம் வடமேல் மாகாணத்துல குறிச்சு விடுங்க. பிளாக் கலர், ஓகே. யாரும் பிளாக் கலர் சொன்னீங்க, அவங்க எல்லாம் குடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர். பார்க்க அழகா இருக்கு தானே இலங்கை? கலர்ஃபுல்லா இருக்கு தானே? அழகா இருக்கா பிள்ளைகள் இலங்கை? அலங்கோலமா இருக்கா? அலங்கோலமா இருக்கு சார். பார்க்க நல்லாதான் இருக்கு, வண்ணங்களால் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா சரிதானே? ஓகே ஓகே. இப்போ 9 மாகாணமும் சரியா திரும்ப திரும்ப தனியா ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கணுமா? இல்ல சார். கேட்க தேவையில்லை. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு புதுசா ஒன்று சொல்லி தரேன். இது அப்படியே இந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் நானு. சரி, ஓகே. இன்னைக்கு கீராதீங்க, கலர் கீராதீங்க, கலர் கீராதீங்க. சரியா? இப்ப பிள்ளைகள், நீங்க சும்மா அந்த இடவிலக்க படம் பாத்திருக்கீங்களா? தேச படம் சொல்ற இடவிலக்க படம் பாத்திருக்கீங்களா எங்கேயாவது நீங்க? இலங்கை நீங்க அதை பாத்திருந்தீங்கன்னா பிள்ளை, சினிமா படத்துல எல்லாம் பிள்ளைகள் போலீஸ்காரவங்க வச்சிருப்பாங்க, இந்த இடத்துலதான் வில்லன் இருப்பாரு, இந்த இடத்துலதான் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மெப்புன்னு வரைஞ்சிருப்பாங்க, தெரியுமா? கண்டிருக்கீங்களா நீங்க? வீட்டுல இருக்குதா? சரி, நான் உண்டு காட்டுறேன்னு பாருங்க, அந்த மாதிரியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்கிட்ட. சும்மா ஒன்று காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல காட்டுவாங்களான்னு தெரியல. இந்த பாருங்க இருக்கு. கீறக்கூடாது பிள்ளைகள். பாத்திருக்கீங்களா இத? எங்கேயாவது இப்படி பாத்திருக்கீங்களா? அத இல்ல சார். எங்கேயும் பார்த்தது இல்லையா? இது வந்து பிள்ளைகள் இப்படி ஒன்று இருக்கு. நீங்க எல்லாம் போறப்ப இந்த ஜிபிஆர்எஸ் எடுத்து வாகனத்துல எல்லாம் போவாங்க, பாத்திருக்கீங்களா? தெரியாத இடம் ஒன்றுக்கு போன்ல ஜிபிஆர்எஸ் ஓன் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்தது இல்லையா? இருக்கும், பிட்மிலையும் இருக்கும், பாத்திருக்கீங்களா? சும்மா பாத்து. இதுக்கு பெயர் என்னன்னா பிள்ளைகள், தமிழ்ல இதுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா பிள்ளைகள், இட விளக்கப்படம். இது என்ன படம்? இட விளக்கப்படம். விளக்கப்படம். இப்ப பிள்ளைகள் இதுல என்னன்னா, இதுல எப்படி இருக்கும்னு கேட்டா, எந்த இடமுமே நமக்கு தெரியாம தான் இருக்கும். எல்லா இடங்கள், நாங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். அப்படித்தானே? கண்டுபிடிக்க இயலாது, நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னு கேட்டா குறியீட்டுல இருக்கும். எப்படி இருக்கும்? நான் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு கேட்போம். ஓகே சார். இது எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டா குறியீடுல இருக்கும். என்னத்துல இருக்கும்? குறியீடு. இப்ப நாங்க போறோம் பாடசாலைன்னு போனா பாடசாலையே வரைஞ்சிருப்பாங்களா இதுல? பாடசாலையவே வரைஞ்சிருப்பாங்களா? இல்ல. பாடசாலைக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும், அந்த குறியீடை தான் இதுல வரைஞ்சிருப்பாங்க. சரிதானே? அதே மாதிரி நாங்க போனப்ப எப்படி பாப்போமே, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து இதுல ஹாஸ்பிட்டல்ல தேட முடியுமா? ஹாஸ்பிட்டல் எங்கடா இருக்குன்னு கட்டடங்களை தேட முடியுமா? ஒரு குறியீடு இருக்கும், அதுக்குமே ஒரு குறியீடு. உங்களுக்கு இந்த இதுல எதை சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க? எல்லா குறியீடும் நீங்க பாடமாக்குறது இல்ல. உங்களுக்கு 2 குறியீடு தான் இதுல தெரிஞ்சிருக்கணும். மாவட்டங்களை காட்டக்கூடிய குறியீடு என்ன, மாகாணத்தை காட்டக்கூடிய குறியீடு என்னன்னு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு பார்த்து கொள்ள வேண்டும். மாவட்டத்தையும் மாகாணத்தை மட்டும்தான் நீங்க பார்த்துக்கணும். பாருங்க, இதெல்லாம் அதுல கண்டுபிடிக்க வேண்டிய குறியீடுகள். இதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய குறியீடுகள். சரி, எந்த நெல் வயல்னா எப்படி, தேயிலை, இதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய குறியீடுகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் இந்த பாருங்க இருக்கு, இப்படிதான் இருக்கும்.
அதே மாதிரி போலீஸ் நிலையம் இந்த பாருங்க ஸ்டார் பிளாக் கலர் ஸ்டார்ல இருக்கும். நீதிமன்றம் ரெட் கலர் ஸ்டார். அதே மாதிரி பாடசாலை ஐஸ்கோன் மாதிரி இருக்கும். வைத்தியசாலை இந்த பாருங்க இப்படி க்ரஷ் போட்டிருக்கும். இந்த மாதிரி தான் குறியீடுகள். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையா? இல்ல சார். இல்ல சார். உங்களுக்கு தேவையான ரெண்டு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டா மாகாணம் மாவட்டம். மாகாணம் படிச்சிருக்கனால நாங்க மாகாணம் தெரிஞ்சிருக்கணும். மாவட்டத்தை நாங்க படிச்சனால மாவட்டத்தையும் தெரிஞ்சிருக்கணும். எங்கன மாவட்டம் பிரியுது, எங்கன மாகாணம் பிரியுது, இந்த ரெண்ட மட்டும்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் சொல்லித்தாரேன் நான். நீங்க சொல்லுங்க, இலங்கையில மாகாணம் பெரியதா இருக்கா மாவட்டம் பெரியதா இருக்கா? மாகாணம் தானே பெருசு. ஏன்னா 2 மாவட்டத்தை கொண்ட 2 மாவட்டம் 3 மாவட்டம் 5 மாவட்டங்கள் மாகாணம் தானே பெருசு. நம்மளுக்கு தெரியும் தானே மாகாணம் பெருசு. அப்ப நீங்க பார்த்து கொள்ளுங்கம்மா, இதுல இந்த மாவட்டத்துக்கு மாகாணத்துக்கு இந்த கூட்டல் அடையாளம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கா இல்லையா? மாவட்டத்துக்கும் கூட்டல் அடையாளம் வருது, மாகாணத்துக்கும் கூட்டல் அடையாளம் வருதா இல்லையா? அப்ப நமக்கு தெரியணும், மாகாணம் வந்தாலும் சரி மாவட்டம் வந்தாலும் கூட்டல் அடையாளம் இருக்குது, பிளஸ் இருக்குது. ஓகேவா? சரியா? இப்ப நமக்கு தெரியும் சார், மாகாணம் வந்தாலும் மாவட்டம் வந்தாலும் பிளஸ் இருக்குது. இப்ப நாங்க சொல்றேன் என்னன்னு கேட்டா, மாகாணம் பெருசுனாலமா -2 வருது. -2 வந்தா என்னது? மாகாணம். -2 வந்தா என்னது? மாகாணம். -2 வந்தா ஏன் -2 பெருசா இருக்கனால 2 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாமா இல்லையா? ஒன்று வந்தால் மாவட்டம். மாவட்டம். இந்த பிள்ளைகள் இந்த மைனஸ் மாதிரி இருக்காது மாவட்டத்துக்கு. சில நேரம் டொட்டாவும் இருக்கும். ஒவ்வொரு டொட்டா இருந்தாலும் அது என்னது? மாவட்டம் தான். சின்னதா ஒரு மைனஸ் இருந்தாலும் அது மாவட்டம் தான். ஓகேவா? இப்ப நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், பிளஸ் பொது. ஓகேவா? ரெண்டுக்கும் பிளஸ் பொது தானே? பிளஸ்க்கு இடையில 2 மைனஸ் வந்தால் மாகாணம். பிளஸ்க்கு இடையில 1 மைனஸ் வந்தால் மாவட்டம். இப்ப மாவட்டத்துக்குரிய குறியீடும் மாகாணத்துக்குரிய குறியீடும் 25 மாவட்டம் 9 மாகாணம். கிளியரா? இப்ப நாங்க தேடி பார்ப்போமா எங்கனையாச்சும் மாவட்டம் மாகாணம் இருக்கான்னு. பிள்ளைகள் நீங்க எங்கன இதுல இங்கன வந்து எங்கன நான் இப்ப கேட்கறது மட்டும் தான் நீங்க குறிக்கணும். மாகாண எல்லையை குறிச்சு காட்டுங்க பாப்போம். எங்கன மாகாண எல்லை இருக்குன்னு இதுல உங்களுக்கு கிளியரா விளங்குது தானே? சும்மா குறிச்சு காட்டு, வட்டம் ஒன்று போட்டாலும் போதும். வட்டம் ஒன்று போட்டு காட்டுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச குறியீடு மாகாணம் மாவட்டம். பாப்போமே. துவாரகன் குறிச்சிருக்காரு. துவாரன் குறிக்கிற சார், இது என்னன்னு சொல்லணும்? மாவட்டமா மாகாணமாண்டே? மாகாணம் சார். அது இங்க பாருங்க, மாகாணம் பிரிச்சதுக்கான எழுதியும் இருக்குது. நீங்க அதை என்னன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 2 மாகாணம் பிரிப்படுது. இந்த மஞ்சள்ல பாருங்க மாவட்டமா எங்க இருக்கு மாவட்டம்? இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல 2 மாகாணம் பிரிப்படுது. அப்படிதானே? இந்த பாருங்க, நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல 2 மாகாணத்து பேரு போட்டிருக்கான். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சவுத் ப்ரொவின்ஸ் போட்டிருக்கா. ஓகேவா பிள்ளைகள்? இந்த பாருங்க, நான் குறிச்சு காட்டுறேன். பிளாக் கலர்ல குறிச்சு காட்டுறேன். நீங்க பாருங்க, சும்மா பாருங்க. பிளாக் கலர் குறிச்சு காட்டுறேன். இதெல்லாம் அப்படியே என்னது? இந்த பாருங்க, இந்த மாகாணம் எல்லை. என்ன எல்லை பிள்ளைகள்?
மாகாண எல்லை. மாகாண எல்லை. இப்ப இந்த மெப் வச்சுக்கொண்டு நீங்க போன்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த பிளஸ் போட்டு 2 மைனஸ் போட்டிருந்தா அது என்னன்னு விளங்கி கொள்ளுவீங்களா? ஆனா உங்களுக்கு 3ஆம் தவணையில பிள்ளைகள் கொஞ்சம் குறியீடு இருக்கு. 3ஆம் தவணை வரும்போது எல்லா குறியீடும் படிப்போம். தேவைதானே இது? ஏன்னா 3ஆம் தவணை வரைக்கும் நாங்க எல்லா குறியீடும் படிச்சோம்னா இந்த நீங்க இதை நல்லா சொல்லுவீங்க. இது எல்லாத்துலயும் உள்ள குறியீடு உங்களுக்கு என்னவா இருக்கும்? இதுல சொல்லுங்க என்ன எல்லை காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு போட்டிருக்கேன். மார்க் பண்ணுமா? இல்ல சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன மாவட்டம் காட்டப்பட்டிருக்கா, மாகாணம் காட்டப்பட்டிருக்கான்? பெஸ்ட் மாகாணமா மாவட்டமா? என்ன நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. விட அப்படி கேட்க கூடாது. நீ உங்களுக்கு தெரியுமே, நான் சொல்லி கொடுத்தேன் குறியீட. அப்ப நீங்க எக்குரேட்டா சொல்லணும், கன்ஃபார்மா சொல்லணும். மாகாணம் குறிச்சு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ரெட் கலர் இடையில 2 மைனஸ் இப்படி வந்தா மைனஸ் மைனஸ் நடுவு பிளஸ் வந்தா மாகாணம். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே என்ன காணப்படுதுன்னா மாகாண எல்லை ஒன்று இருக்குது தானே? ஓகே, கிளியரா? இப்ப ஓகேவாமா? சரி, நாங்க இந்த இடத்துக்கு வருவோம், நோட்ஸ்க்கு வருவோம். பிள்ளைகள் கீற வேண்டாமா? கீற வேண்டாம், கீற வேண்டாம். இப்ப நோட்ஸ்க்கு வர நாங்க நோட்ஸ்க்கு வந்தா இந்த பாருங்க, இலங்கையில் உள்ள மாகாணங்கள் எத்தனை? 9. வட மாகாணம், மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், சபரகமும் ஊவா மாகாணம். ஓகேவா? கிளியரா? இதுல இலங்கையில் உள்ள பெரிய மாகாணம், வடமத்திய மாகாணம், இலங்கையில் உள்ள சிறி. இந்த பாருங்க குறியீடு போட்டிருக்கா? இந்த பாருங்க குறியீடு போட்டிருக்கு. ஓகே, அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி இலங்கையில் உள்ள மாவட்டங்கள், மாகாண ரீதியான மாவட்டங்கள் போடப்பட்டிருக்கு தானே? இந்த பாருங்க குறியீடு போடப்பட்டிருக்கு. சரிதானே? கிளியரா பிள்ளைகள்? இன்னைக்கு மாவட்டம், மாகாணம், மாவட்டத்துக்குரிய குறியீடு, மாகாணத்துக்குரிய குறியீடு. ஓகேவா? எப்பயும் மறக்க கூடாது. அப்படியா? தேவையா இருந்தா நாளைக்கு கொஞ்சம் ஜியோகிராபி 6 எடுத்து கொஞ்சம் வேகமா ஒரு தடவை நீங்க என்ன செய்யுங்கன்னா ரெக்கார்டிங்க பாருங்க. ஓகேவா? சரி, அப்ப நாங்க கிளாஸ் பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே, நாங்க விடைபெறுவோம். குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பை. குட் நைட் சார். சூப்பர், குட் நைட் பிள்ளைகள், டேக் கேர், காட் பிளஸ் யூ. சரி சரி, கடன்னு போகணுமே, கிளாஸ்ல இன்னும் இருக்கீங்களே. ஓகே, மத்தவங்க என்ன கதை? போகலையா? கிளாஸ் விட்டு போங்க. நாளைக்கு அடுத்த கிளாஸ் சந்திப்போம். பாய் சார். ஓகே, பாய். டில்சான் போகலையா? டில்சான் போகலையான்னு கேக்குறேன். மறுபடியும் ஜாயின் ஆகிடுச்சு.